குருவடிச்சரணம் திருவடிச்சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே. நெல்லிக்காய் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சது. நெல்லிக்காய் எங்கெங்கே இருக்கோ அங்கே கிருஷ்ண பரமாத்மா இருப்பார். கண்டிப்பாக கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். நெல்லிக்காய் எத்தனையோ மரம் வளர்த்தாலும் நெல்லிக்கனி மரம் ஆற்றுல இருந்ததுன்னா அவ்வளோ நல்லது. டெய்லி நெல்லிக்காய் நம்மளுக்கு போக அவ்வளோ நல்லது உடம்புக்கு. வியாதிங்கிற பேச்சுக்கே வந்தாலும் பஸ்மமாக போயிடும். இப்போ ஒரு தடவை பெருமாள் சொன்னாராம், நெல்லிக்கனி எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு. அதே போல் நம்ம ஆற்றுல பெருமாளுக்கு விளக்கேற்றுறப்ப ஒரு நெல்லிக்காய் வச்சு ஏற்றி பாருங்களேன், அவ்வளோ நல்லது. அதே போல் நெல்லிக்காயில் கொஞ்சோண்டு ஹோல் போட்டு, முடிஞ்சளவு சின்ன ஹோல் போட்டு அதில் நெய் விட்டு விளக்கேற்றினோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக நம்மள்கிட்ட தாம்பூலம் வச்சு கொடுக்குறோம், வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறோம். நல்ல மனசாக என்ன வாங்கி கொடுக்குறீங்களோ இல்லையோ, ஒரு நெல்லிக்காய் வச்சு வெத்தலைப்பாக்கு மெஹந்தி வச்சு, மெஹந்தியோ சில பேர் இப்போ கோனில் கொடுக்குறேன் அப்படிங்கிறா. நான் ஒரு ஆற்றுக்கு போயிருந்தேன் நேர்களே, இன்றைக்கி வரைக்கும் செய்கிறா. அவள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மருதாணி அரைக்கிறப்பெல்லாம் பாப்பாவுக்கு கொடுத்துருவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல எவ்வளோ ஒரு இது பாருங்கள், ஒரு கிண்ணம் நிறைய கொடுத்துருவாங்க. ஆக அதுலேருந்து நான் என்ன நினச்சின்ட்டேன் அப்படின்னா, யாருக்கு நான் வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுத்தாலும் மருதாணி கொடுத்துருவேன். இருக்கோ இல்லையோ ஒன்று இவ்வளோண்டு உருண்டையாவது நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன், கொடுத்துருவேன். அவ்வளோ நல்லது நேர்களே. நெல்லிக்காய், மருதாணியோட பூவு, இந்த வாசனை உள்ள இது அவ்வளோ நல்லது நேர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு 6 வகை பூ எங்கெங்கே இருக்கோ அங்கே கடாட்சம் இருக்கும். அதாவது பெருமாளோட பார்வை நம்ம பக்கம் இருக்கும். எந்த பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகிழம்பூ, செண்பகப்பூ, இது மனோரஞ்சிதம், பிரம்ம இதுங்கிறப்பல சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அந்த அதே போல் மறிக்கொழுந்து. இந்த வாசனை உள்ள ஐட்டமெல்லாம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பெருமாள் வாசம் செய்வார். அதாவது பெருமாள் மட்டும் இல்லை, நம்ம ஸ்ரீலக்ஷ்மியும் கூட. கண்டிப்பாக ஆகையால் ஒரு நெல்லிக்காய் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கடாட்சம். கண்டிப்பாக ஒரு நெல்லிக்காய் சமையலில் நம்ம குளித்தோம்னா கங்கா ஸ்தானம் செஞ்சதுக்கு சமம். கண்டிப்பாக ஆகையால் நம்ம வெத்தலைப்பாக்கு கொடுக்குறப்ப இதை நம்ம மறக்காமல் செய்வோம். நெல்லிக்காவை வச்சு கொடுப்போம் நேர்களே. பெருமாளோட பார்வை நம்ம பக்கம் வேணும். கண்டிப்பாக ஓகேவா?